நாளைக்கு ஆண்டவர் கிருபையாக நமக்கு இரண்டாவது ஒரு ஆராதனை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த அந்நிய தேசத்திலும் கூட நெருக்கப்பட்ட இந்த காலங்களிலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வருகிறார். நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிற பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நம்ம சபை வந்து இந்த இடத்துல நிரம்பி வரையணும். அதற்காக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட இந்த யூத் ஆராதனைக்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனை நாம மகிமைப்படுத்தோம். நாம் ஆரம்பமாய் நாம் துதிப்போம். ஒரு நிமிஷம் நாம் தலையில தாழ்த்து நாம் துதிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையில் நடந்த ஆராதனையிலே உங்களுடைய கரம் இருந்தது போல ஆண்டவரே அப்பா, இது இந்த வேலையினை கூட ஆண்டவரே நாங்கள் இரண்டாவது ஆராதனைக்குள்ளாய் ஆண்டவரே வந்திருக்கிறோம். இதையும் பரிசுத்த ஆவியானவர் நீ ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, ஆராதனை செய்கிற சகோதரன், ஆண்டவரே அப்பா, மிஷனரியை பகிர்ந்தளிக்கிற சகோதரன், ஆண்டவரே ஜெபத்தை நடத்துகிறவர்கள், ஆண்டவரே சோத்திரப்பா, செய்தியை பகிர்ந்து கொடுக்கிற சகோதரன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யணும்ப்பா. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது அங்கே விடுதலை உண்டாகும், விசுவாசம் பெருகும், நோய்கள் தீரும், சாபங்கள் மாறும். ஆண்டவரே தகப்பன் அப்பா, ஒரு சந்தோஷத்தோடு ஆராதனை முடித்து விட்டு நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் திரும்பி செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுடைய அளவில்லாத பிரசன்னம் எங்களை அனைவரும் ஆண்டவரை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். நீர் பெருங்கணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளில் ஆராதனை நடத்தும்படி சகோதரர் ஜான் கிருஷ்ணன் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் ஆராதனைக்காரர் எழுந்து நின்று தேவ கிருபை என்று முன்னதாக பாருங்கள்.
136வது சங்கீதம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 36. நாம் ஒரு வசனம் வாசிக்கும்படி மாறி மாறியாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சந்தரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆதாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் கர்த்தருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் பாராட்டிய நன்மைகளையும் குறித்து கர்த்தரை மாறாத கிருபையோடு பாடப்பட்ட சங்கீதம். இதற்கு முன்பாக நாம் நிற்கும்போது கர்த்தரை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளின் கிருபையால் ரட்சித்து நிறுத்தி அவருடைய கிருபை நினைவுகூர்ந்து நாம் கரங்களை வைத்து கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் இசப்பா, ஸ்தோத்திரம் 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 இசப்பா, கிருபையால் எங்களை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரராஜா. இதோ இப்பொழுது இந்திய எனப்படும் அளவு எங்கள் நிர்மூலமாக நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரராஜா. எங்கள் கண்களுக்கு முன்பான எத்தனையோ கோர சம்பவங்கள் உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதிலும் எங்களை தயவா நினைவு நிறுத்தி அன்பிற்காய் ஸ்தோத்திரம் 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 இசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இந்த பக்தன் சொல்வது போல் அப்பா பிதாவே, நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பதுவே உமது கிருபை 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 ராஜா. முடிவில்லாத உமது இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 இசப்பா. இந்த தம்மை தேடுகிற எங்கள் நல்லவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் நேற்று இன்று என்று மாறாத எங்களோடு இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து எங்கள் வளர்ப்பது நல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நீர் வாழ்க 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 இசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. Thank you.
ராஜா. நாங்கள் நிற்பதுவே உமது கிருபை இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க ராஜா. எங்களுக்கு அன்பு கூர்ந்து எங்களை நேசிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பாவிகளாய் இருந்த போது எங்கள் ஜீவனுக்கு பரம் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இது உம்முடைய சமூகத்தில் நிற்க தகுதியுள்ளவர்களாக இருந்தாலும் அநாதி சினையில் நேசித்து நிறுத்தி இருக்கும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய நன்மையை தந்து எங்களை திருப்தியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தாம் சட்டையில் வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு சுகம் தந்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இந்த பூமிகளை நேசித்து எங்களுக்கு யாவை நேர்த்தியை செய்து முடித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தம் நித்தியமான ராஜ்யத்திலும் எங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை சேர்த்தனைத்து செல்ல வருகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசப்பா. உண்மையே நாங்கள் நேசித்து உண்மையிலே அன்பு கூறும் இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. Thank you.
ஏசப்பா. உமக்கே ஆராதனை ராஜா, ஆராதனைக்குரியவர் நீர், ஆராதனை நாயகன் நீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, இவரும் துதியை சொல்லி இவராலும் சொல்லி எங்களை தமக்கென்று ஏற்படுத்தி தம் கிருபையால் ரட்சித்து தம்மை துதிக்கும் துதியின் சத்தத்தின் வாயை நிறைத்து எங்கள் வாசமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உடைய பரிசுத்த போர் பாதவடிகளை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமை ஸ்தோத்திரங்களை உடைய குமாரன் எங்கள் ஜீவனமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏற்படுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஜெப வரையா இருக்கிறது. 2 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு முக்கியம் ஒரு மனதோடு கூட ஏற்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். வேதம் அதை சாட்சியாக நம்ம சொல்லுகிறது. நாம் ஒரு மனப்படுவோம். ஆண்கள் பகுதியிலிருந்து ஒருத்தரும் பெண்கள் பகுதியிலிருந்து ஒருத்தரும் ஜெபிப்போம். முதலாவது ஆண்கள் பகுதியில் சகோதரர் வீரன் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லப்படுகிற காரியத்திற்காக அவரோடு கூட சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். விசேஷமாய் இந்த நாட்களிலும் இந்திய தேசத்தில் 3வது அலைக்கான சூழ்நிலை இருப்பதாக தென்படுகிறது. எல்லா மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் குறைந்தாலும் கேரளாவில் மட்டும் ரொம்ப பீக்கில் இருக்குது. இந்த நாளிலும் கூட லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இப்பொழுது பாதிக்கப்படுறாங்க. பாண்டிச்சேரி, சென்னை பகுதிகளில் இந்த 3வது அலை என்பது குழந்தைகளை குறிவைத்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களும் தேவன் சூழ்நிலையிலும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்காகவும் மற்றொரு காரியம், அங்கங்கே இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் சைனா தேசத்தில் நிறைய பேர் மரித்தார்கள். அதே போல் இன்னும் நம்ம இந்திய தேசத்தில் அநேக மாநிலங்களிலே நிறைய வெள்ளப்பெருக்கு. நேற்றைய தினம் யூஎஸில் ஒரு சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அங்கே 8.1 ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது அலாஸ்கா என்ற பகுதியில். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள். ஆனாலும் தேவன் கிருபையாய் உயிர் சேதங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். இதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ளணும். ஜெபிப்பது மிகவும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதே போல் மணல் புழுதியினால் பெரிய ஒரு விபத்து, 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் இறந்து போனாங்கன்னு அது யூஎஸ்ல நடந்தது தான். இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களும் தேவன் பாதுகாக்கவும், இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்திய தேசத்திலும் மற்ற தேசத்திற்கும் இது பரவாதபடி இந்த 3வது அலையை முற்றிலுமாய் தேவன் மாற்றவும் சகோதரன் ஜெபிக்கும்போது நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அறைகளை நிறுத்தி கர்த்தரை துதி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதியின் மத்தியில் பிரியப்படுகிற எங்கள் துயாதி துயவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர் டாடி. உம்மை போல எங்களை நேசிக்க யாருமே இல்லை ஆவியானவரே. அப்பா ஜபத்தின் மத்தியில் பிரியப்படுகிற தேவன் இது ஒருவரே ஆவியானவரே. என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிடப்பா. எங்கு 2-3 பேர் கூடிய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்த தேவன் ஆவியானவரே. நீர் வாக்கு மாறாதவர் சுவாமி. ஹல்லேலூயா. அப்பா ராஜா, இதே நாங்கள் ஜப வேளையிலே உம்மை வந்திருக்கிற ஆவியானவரே. அப்பா எங்கள் ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் ஜபத்தை பரலோகத்துக்கு எடுத்து சென்று பதில் தரப்போன மகா தயவு இரக்கத்திற்கு உம்மை நன்றியோடு ராஜா உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. அப்பா பாவியை காட்டிலும் பிரதான பாவி ராஜா. எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரை எங்கள் ஜபத்திற்கு பதில் தர வேண்டுமாய் சுவாமி. அப்பா ஒரு விசை ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் வாக்கு செய்தீரே ராஜா, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, இதோ பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே. ஆனாலும் தகப்பனே அப்பா இந்த ஜப விண்ணப்பத்தை உம்முடைய கிருபையில கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆவியானவரே. அப்பா தேசத்துல ஏராளமான ராஜா அப்பா அந்த கொள்ளை நோயினாலும் வாதையினாலும் ஆண்டவரே அப்பா மனிதர்கள் கர்த்தாவே அப்பா மனித விடுகிறேன் அறிவீரப்பா. அப்பா மனிதரோ முகத்தை பார்க்கிறார்,
இருக்கிறார். நீரோ இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்திற்காய் அப்பா புலம்பி ஜெபிக்காததால வந்த பாவமோ என்று நாங்கள் அறியலப்பா, நீர் அறிவீரப்பா. ஒரு விஷயங்கள் பாவத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரே, இதோ தேசத்தை வாட்டி வலித்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே அப்பா என் மக்களை விடுவிப்பீராக ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுவிப்பீராக, மரண பயத்திலிருந்து விடுவிப்பீராக, கொள்ளை நோயிலிருந்து விடுவிப்பீராக ஆவியானவரே. நீ சொல்லாக நீ கட்டளையிட்டா நிற்கும் ஆவியானவரே. உம்மால் மாத்திரம் கூடும் சுவாமி, உம்மால் ஒருவராலே விடுவிக்க கூடும் ஆவியானவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ராஜா இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தாவே அப்பா பாவத்திலிருந்து விடுவித்து இந்த ஆத்து ராஜா சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கும்படியாய் இது கட்டளையிட வேண்டுமாய் உம்மை நன்றியோடு சுவாமி உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அந்த பாவங்கள் நீங்கட்டும், கொள்ளை நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. வாதை நின்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் உங்கள் தேசத்திற்கு என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நீ தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. எங்கள் பாவங்களை கழுவி ராஜா, எங்களை தகுதிப்படுத்தி ஆவியானவரே எங்கள் தேசத்திற்கு சேமத்தை நீ கட்டளையிடுவீராக. நீ கட்டளையிட்ட தயவு இரக்கத்திற்காய் உம்மை நன்றியோடு ராஜா. வருகிற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்து கல்விபுறும்படியாய் தேசத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத பாவங்கள் மனிதர் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்து மக்களை விடுவித்து அந்த வேத கொள்ளை நோயிலிருந்து விடுவித்து என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. தேசம் எங்கும் ஆவியானவரே நோவா காலத்திலே வந்தது போல ஆண்டவரே இதோ இயற்கை சித்திரகர்த்தாவே அநேக காரியங்களை கொண்டு வருகிறதப்பா. இதெல்லாம் உடைய வருகைக்கு ஆயத்தம் என்று நாங்கள் அறிகிறோம் சுவாமி. உடைய வருகைக்கு எங்கள் தேசத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீர் என்று உடைய நாமத்தை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. மக்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும் ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், இயேசு கிறிஸ்து நமக்காய் ஜீவனை தந்த தேவன். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று ராஜா. அப்பா எந்தெல்லாம் தேசத்திலே ஆண்டவரே இயற்கை சித்தங்கள் வருகிறதோ அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையாக என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இதயத்திலே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இது பேசுகிற தேவன் ஆண்டவரே, இது பேசாத கல்லு மண் அல்ல ஆவியானவரே. ஒவ்வொரு இதயத்திலும் பேசி ராஜா இந்த காரியங்கள் கர்த்தரால் வந்தது என்று விசுவாசிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எகிப்து தேசத்திலே பார்வோனின் அடுப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் போது மோசே கர்த்தாவே அந்த யோர்தான் நதியை கர்த்தாவே செங்கடல் இரண்டாக பிளந்து அந்த நதி நின்று போக செய்து அந்த விசுவாசத்தில் பார்வோன் சேனைகளை கர்த்தாவே அந்த நதியை கழுத்து போட்ட தேவன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் பலனை ஆண்டவரே தேசத்தை இந்த பாவ சவாலில் இருக்கிற ஒருவரும் மனம் திரும்பி என் தேவன் உண்மையுள்ள தேவன், என் தேவன் வருகிறார் என்று மனம் திரும்ப என் தகப்பத்தானே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இயற்கை சித்திரங்களும் கர்த்தாவே அப்பா நல்ல விதமாய் மாறட்டும், பாவங்கள் விலகட்டும், கொள்ளைகள் அழிந்து மறியட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா கேட்டவர்களும் கேட்க மறந்தவர்களும் என் தேவனாய் கர்த்தர் தாம் என்று கூட்டி தாரும். நாங்கள் கடான மனிதரை போல எங்களை மன்னித்தவர்களும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த கிராமத்துகளை காத்துக்கொள்ளும். எல்லா புதிய கன மகிமை யாவும் மீட்பு ஒருவருக்கே வேண்டுகிறேன். மீட்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து விலையை பெற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவன பரம தகப்பனே. மைக் தரப்படும். சகோதரி வனிதா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லப்படுகிற கருத்தை சகோதரியோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லுவோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் கூட பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பெண்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறார்கள், எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் நியூஸ் கேட்குறவங்க தான். அதனால் பெண் பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் நல்ல ஒரு சூழ்நிலை அமையணும். அதே போல் விசேஷமாய் திக்கற்ற பிள்ளைகள், அதாவது இந்த கொரோனா நோயினால் மட்டுமல்ல அநேக பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க. அவங்க பெற்றோரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கு சரியான உணவு, நல்ல சுகாதாரமான இடம், அவர்களை பாதுகாக்கிறவர்கள் பராமரிக்கிறவர்கள் சரியாக அதை உணர்ந்து பாதுகாக்கவும் பராமரிக்கவும் இந்த இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் சகோதரி அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும். இரண்டாவது முக்கியமான காரியம், விசுவாசி ஒவ்வொருவரும் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒரு நாள் இழந்து விடாதபடி ஆவிக்குரிய ரீதியில் ஒவ்வொரு நாள் வளரணும். பொறாமை, எரிச்சல், கோபங்கள் இவைகளெல்லாம் விட்டு, பெருமை இவைகளெல்லாம் விட்டு விலகி தன்னைத்தான் தாழ்த்துகிற ஒரு பிள்ளைகளாக செய்திகளை கேட்டது போல தன்னை தான் தாழ்த்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் மாற வேண்டும். கர்த்தரை மட்டும் உயர்த்தணும். இந்த காரியத்திற்காக சகோதரி ஜெபிக்கும் பொழுது நாம் அவர்களோடு கூட சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எங்கே 2-3 பேர்களை என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா சபையாக நாங்கள் ஆண்டவரே கூடி உம் இடத்திலே ஆண்டவரே கேட்கும் பொழுது அதை நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே விசேஷ விதமாக ஆண்டவரே அப்பா ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் தகப்பனே எனக்கு உதவ யார் இருக்கிறார்கள் என்ற ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லையே என்று ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் சூசைட் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டதான ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற கெட்ட எண்ணங்கள்ல இருந்து ஆண்டவரே தேவன் தாமே ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லவரையும் தீயோரையும் நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா அப்படியாக தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டு போகிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உங்களுடைய செட்டை நெயிலை மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரிலே தங்குவான் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய மறைவில இருக்கும் பொழுது தகப்பனே அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எத்தனையோ அனாதை குழந்தைகள் ஆண்டவரே அப்பா அதிகமாக பெருகி வருகிற அனாதை இல்லங்கள் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாய் தகப்பன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா அனைத்தையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய தேவைகளை ஏற்ற காலத்தில் சந்திக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து தகப்பனே அப்பா ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் தேற்ற போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விசுவாசிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அப்பா சோதனைக்கிற ஆண்டவரே. அப்பா விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் தேற்ற ஆத்துமாக்களை ஆண்டவரே தேவனில் ஏற்படுத்த தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏதோ வந்தோம் ஏதோ ஜெபித்தோம் என்று செல்லாமல் ஆண்டவரே அப்ப உம்முடைய வார்த்தை மரண பரியந்தம் ஆண்டவரே உண்மையாய் நிலைத்திருக்க ஆண்டவரே தேவர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீ எனக்கு பிரியமானவன் நீர் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல கேட்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் பதில் தர வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. அப்போ உம்முடைய முகத்தையே நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு ஆண்டவரே அதற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களை தரைமட்டமாக தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும் தகப்பனே. துதிகன மகிமையாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பெரிய காரியங்களை ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி நாம் தேவனை சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ராஜா, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. உண்மையன்றியே நாங்கள் யார் இடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிறவர் அப்பா. சமுதாயத்துக்குள்ள போகும்பொழுது ஆண்டவரே கரைத்துறை அற்றவர்களாய் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. அதை நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம், உண்மை உயர்த்துக்கிறோம். நீர் பெருகிறோம், நாங்கள் சிறுகணும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்களுக்கு ஜீவன நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இந்த நாளில் விசேஷமாய் நம்ம மிஷினரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு அறிவிப்பும் கூட இந்த மாதத்திலிருந்து மிஷினரி டாக் கொடுக்குறாங்க இல்லையா. அடுத்த மாதம் அந்த மிஷினரியை குறித்தான ஒரு 2 கேள்வி கேட்கப்படும். யார் சரியாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு
சிறிய ஒரு பரிசு அளிக்கப்படும். எதற்காக என்றால் பரிசு முக்கியம் இல்லை, மிஷினரிகள் குறித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அதுக்காக இதனால் மிஷினரி பகுதியை நடத்தி கொடுக்கும்படி சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் முன்பாக நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாம் மிஷினரி குறித்து பார்க்க ஒரு மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டன். யாரு நல்லா சொல்லுங்க, அடுத்த வாரம் நீங்கள் மறந்து போயிருவீங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் இவரை குறித்து சொல்ல வேண்டுமானால், இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் லண்டன் தேசத்திலே பிறந்தார். லண்டன் தேசத்திலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து சிறுவதிலிருந்து தேவனிடத்தில் மிகவும் வாஞ்சியாக இருந்ததால் அவர் 119ஆம் சங்கத்தை மனப்புடமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருக்கின்றார். 119ஆம் சங்கீதம் சொல்லும்போது ஒரு சின்ன அதிகாரம் ஒன்று அதில்லை, அது 160 வசனமா 176 நீங்களாம் கரெக்டாக இருக்கீங்களா நான் சொன்னாங்க. ஓகே, 176 வசனங்களையும் அவர் சொல்லக்கூடிய ஒரு கிருபையை அவர் பெற்றிருந்தார். சிறுவதிலிருந்து தேவனிடத்தில் மிகவும் ஒரு அன்பு கூர்ந்து அப்படி சொல்லக்கூடிய ஒரு தாளந்தை பெற்றிருந்ததனால காரணத்தினால் அவர் வளர்ந்து ஒரு மிஷினரியாக வேண்டும் என்று சிறுவதிலே அவருடைய எண்ணத்திலே ஒரு ஊற்றப்பட்டார். அதனால் அவர் ஒரு படிக்கின்ற காலத்திலே தொடர்ந்து வேதத்தை அதிகமாக தியானிக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றிருந்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் படிக்கும்போது கூட அவர் குடும்பம் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பம். அதனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா, ஒரு மில்ல போய் வேலை பார்த்து கொண்டே அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். படிப்பை அவர் தன்னுடைய 20ஆவது வயதிலே மருத்துவத்தை முடித்துவிட்டு, அது மாத்திரமல்லாமல் அவர் சீன தேசம் செல்ல வேண்டும் என்று மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று வாங்கிட்ட காரணத்தினால் சீன தேசம் செல்ல வேண்டும் என்ற காரணத்தின் போது அந்த சமயத்தில் அங்கே சீன தேசத்தில் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு போர் சூழ்நிலை காரணமாக அங்கே செல்ல முடியவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தரத்தில் காத்திருக்கும் போது அப்பொழுது அவர் ராபர்ட் என்ற ஒரு சகோதரன் மூலமாக அவர் லண்டன் மிஷினரி சொசைட்டிலே அவரோடு இணைந்து அவர் ஆப்பிரிக்க தேசம் செல்லக்கூடிய ஒரு கிருபையை பெற்றார். ஆப்பிரிக்க தேசம் அவருடைய எண்ணத்தில் இல்லை, ஆனால் அவர் செல்லக்கூடிய அங்கே செல்ல வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் இருந்ததினால் அதுக்கு ஒப்பு கொடுத்து ஆப்பிரிக்க தேசம் சென்றார். ஆப்பிரிக்க தேசம் சொல்லும்போது ஒரு மிகவும் ஒரு சிறிய ஒரு தேசம் அல்ல, அது அநேக ஒரு தேசங்களை கொண்டு மிகவும் ஒரு செழிப்பான ஒரு அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு மிகவும் பயங்கரமான கொடிய மிருகங்கள் நிறைந்த ஒரு தேசமாக காணப்பட்டது அந்த தேசத்தில். இது அவர் பிறந்த வருடம் 1813. இப்போ கிடையாது, 1813 நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த மாதம் கேட்பாரு. 1813 மார்ச் 19ஆம் தேதி அவர் லண்டன் தேசத்திலே பிறந்து அவர் மிஷினரியாக அவர் எப்பொழுது 1845 அவர் தன்னுடைய திருமணத்தை முடித்து ஆப்பிரிக்க தேசத்துக்கு கடந்து சென்றார். அவருடைய மனைவியின் பெயர் மேரி மொபட். அந்த மேரி மொபட் யார் என்று சொல்லும்போது தன்னை ஊழியத்துக்கு அழைத்து சென்ற ராபர்ட் அவருடைய மகள் தான் மேரி மொபட். அவரோடு இணைந்து ஆப்பிரிக்க தேசத்துக்கு கடந்து சென்றார். ஆப்பிரிக்க தேசம் சொல்லும்போது அப்போலாம் இந்த ஃப்ளைட்டோ அந்த ட்ரெயினோ எதுவும் கிடையாது. அப்போ அந்த மாடுகளை ஏற்றி செல்வாங்க பார்த்தீங்களா, அந்த கூண்டு வண்டி. அந்த கூண்டு வண்டியிலே அவர் 700 மைல் தூரம் பயணித்து ஆப்பிரிக்க தேசத்தை சென்றடைந்தார். அந்த ஆப்பிரிக்க தேசமானது நம்ம இந்திய தேசத்தை வாசகமாக கண்டுபிடித்தார் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த ஆப்பிரிக்க தேசத்தை கண்டுபிடித்தது இவர் தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே அநேக கிராமங்களை கண்டெடுத்தார், அநேக நதிகளை கண்டெடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி மட்டுமல்லாமல் அங்கே அவர் அந்த ஊழியத்திலே அங்கே இருக்கும்போது ஒரு முறை அவர் காடுகளிலே கடந்து செல்லும்போது அங்கே ஒரு சிங்கம் அவரை தோள்பட்டையில் கவி கொண்டது என்று பார்க்கும்போது அவரோடு கூட இணைந்து சென்றவர்கள் ஓடிவிட்டார்கள். இவர் அந்த சிங்கம் கடித்து அந்த வாயிலை கவி கொண்டிருக்கும்போது தூரத்தில் நின்று சுடும்போது என்னவென்று பார்க்கும்போது அவருடைய தோள்பட்டையிலே சுட்டு விட்டார்கள். சிங்கத்தை சுடுவதற்கு பொழுதாக இவருடைய தோள்பட்டையிலே அந்த குண்டு தவறாகப்பட்டு ஒரு கை அவருக்கு செயலிழந்து விட்டது. ஒரு வழியாக அவர் தப்பித்து மீண்டும் ஊழியத்திலே சொல்லும்போது மீண்டும் ஒரு விசை இந்த அடர்ந்த காடுகள் மத்தியிலே ஒரு கிராமத்தில் சேரி சொல்லும்போது ஒரு கூர்மையான முள்ளு அவருடைய கண்ணை படம் பார்த்து ஒரு கண்ணு கூட அவர் இழந்து விட்டார் என்று பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அவருடைய அந்த தேசத்திலே அந்த ஆப்பிரிக்க தேசம் என்று பார்க்கும்போது அநேக காய்ச்சல்கள் வரும், நிறைய விதமான காய்ச்சல்கள் வரும். நம்ம நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆப்பிரிக்க தேசம் செல்ல வேண்டுமென்றால் ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் நம்ம செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சமயத்தில் அவருக்கு 30 தடவை இந்த காய்ச்சல் அட்டாக் பண்ணியிருக்குது. 30 காய்ச்சல் அட்டாக் பண்ணும்போது அந்த தேசத்திலே அவர் குடும்பமாக இருக்கும்போது அவருக்கு ஒரு குழந்தை கூட இருந்தது. அந்த குழந்தை இந்த காய்ச்சலினால் இறந்து போய்விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவள் அங்குள்ள கூட இருந்தவர்கள் நிமித்தமாக அவருடைய மனைவி தன்னுடைய லண்டன் தேசத்துக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டார். ஆனால் அவர் மாத்திரம் அந்த தேசத்தில் இருந்து ஊழியங்களை தொடர்ந்து செய்தார். 5 வருடங்கள் அவரை குடும்பத்தை விட்டு அந்த தேசத்திலே அங்கே ஊழியம் செய்யும் போது
அவருடைய லெட்டர் மூலிமா தான் அங்கே வந்து அவருடைய மனைவி தொடர்பு கொள்ள முடியும். அந்த லெட்டர் கூட 2 மாதம், இப்போ எழுதுனா 2 மாதம் கழித்து தான் நாங்கள் சென்றடையணும். இப்போது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் மெசேஜோ நம்மளுடைய ஃபோன் காலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய கடைசி காலங்களில் பார்க்கும்போது அவர் 119 சங்கத்தை எப்படி மனப்படமாக வைத்துக் கொண்டாரோ அந்த கடைசி காலங்களில் அவருடைய ஞாபக சக்தியை மொத்தமாக அவர் இழந்து விட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் அவருடைய இருதயத்தில் இருந்தது. தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் 1873 மே 1ஆம் தேதி கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார். அப்படி மாத்திரமில்லாமல் அவர் எப்படி நித்திரையடைந்தார் பார்க்கும்போது அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஜெபத்தில் முழங்கால் நின்றுட்டு இருக்கும்போதே அவர் தன்னுடைய உயிரை தொடர்ந்தார் என்று பார்க்கின்றோம். இப்படி உருண்ட உலகத்துக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடியாத தேவன் லிவிங்ஸ்டன் டேவிட் அவர்களே ஆப்பிரிக்க தேசத்தை கடந்து செல்ல முடியாது, அநேக கிராமங்களை மீட்டெடுக்க முடியாது அவர் மீட்டெடுத்தார். அது மாத்திரமில்லாமல் அங்குள்ள ஜனங்கள் அவர் பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் முன்கூட்டியே வந்திருந்தால் எங்களுடைய முன்னோர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கண்ணீரோடு சொல்லும்போது இவருடைய இருதயம் மிகவும் கரைந்து விட்டது. ஆகவே இதே போல ஆப்பிரிக்க தேசத்தை போல நம்முடைய இந்திய தேசத்திலும் அநேகர் இந்த வெளிச்சத்தை காண காத்திருக்கின்றார்கள். அநேக நாடுகளிலே இந்த வெளிச்சத்தை காண காத்திருக்கின்றார்கள். இவருடைய இந்த மிஷினரி உங்களுடைய இருதயத்தில் ஏவுமானால் நாமளும் அநேகருக்கு இவரை போல நம்மளும் அநேகருக்கு ஒரு சாட்சியாய் தேவனுடைய வார்த்தையை கூறி அநேக தேவனுக்காக நாம் நடத்துவோம். இந்த மிஷினரிக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கப்படுகின்றோம். சோதரம் கர்த்தாவே, ஆண்டவரை நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். தகப்பனே, டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர் ஊழியத்தில் பட்ட பாடுகளையும் ஆண்டவரே சோதரம் அவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே தேவன் அப்பா ஆண்டவரே சோதரம் அவர் விட்டு சென்ற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவர் இந்த ஊழியத்தில் ஆசீர்வதிங்க. மேலும் அப்பா ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் அப்பா ஆண்டவரே இன்னும் அப்பா ஆண்டவரே வெளிச்சத்தை காணாமல் இருக்கின்றார் ராஜா. ஆண்டவர் மிகவும் பெரிய தேசம் ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தை காணக்கூடிய அப்படிப்பட்ட டேவிட் லிவிங்ஸ்டனை அப்பா ஆண்டவரே அப்படிப்பட்டவரை நீ அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா ஆண்டவரே இந்த இடத்திலே தலை சாய்த்திருக்கின்ற ஆண்டவரே சோதரம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா ஆண்டவர் இந்த மிஷினரி குறித்து அந்த அவர்களுடைய இருதயத்தை அப்பா ஆண்டவரை ஒரு வாஞ்சியும் அப்பா ஆண்டவரை ஊன்றுதலையும் நீர் கொடுப்பதற்காக நன்றி. நானும் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இயேசுக்காக எழுந்து பிராசிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு விஷயம் நாம் பார்த்தோம். அதாவது சகோதரன் சொன்ன ஒரு குறிப்பில் அது முக்கியமாக ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆத்மாக்களை நம்ம இழக்கிறோம். ஆவியானவர் நம்ம இருதயங்களில் பேசும்பொழுது உடனே சுவிசேஷம் அறிவிக்கணும். அது எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, சகோதரனையோ சகோதரியோ பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால் இமீடியட்டாக அதை நம்ம செய்யணும். தாமதிச்சிங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கான அந்த கேள்வி கேட்கும்போது ஆண்டவருக்கு நம்ம தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் மிஷினரியாக போய் தான் மிஷினரி ஊழியம் செய்யணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல நாம் மிஷினரிகளாக இருப்போம். அல்லேலூயா. சுவிசேஷ பாரத்தை கொள்வோம், ஆத்தும தாகத்தை உடையவர்களாக இருப்போம். அதுதான் விசுவாசிகளுக்கான கடமை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நம்மேல் விழுந்த கடமை. என் நிமித்தம் எதை இழக்கிறீர்களோ அதை இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டிப்பாய் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கை போனாலும் சரி, கண் போனாலும் சரி, அவருடைய இலக்கை அவர் விடகையில் பாருங்க. அல்லேலூயா. நன்றி. இந்த வேலையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கும்படி சகோதரன் கிறிஸ்டோபர் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். இந்த தியானத்தின் ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வரவிருந்தால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியங்களை, மகிமையான காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நம்ம பிள்ளைகளோடு ஆண்டவரே இந்த வாலிபர் ஆராதனையில என்ன பேச சுத்தம் கொண்டிருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து விடுங்க ஆண்டவரே. ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன் அடியனை தொட்டு கர்த்தாவே வல்லமில்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஜீவித்த நாட்களிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும், பிசாசுகளை திருத்தவும், நோய்களை விரட்டவும்,
இப்படியாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே இந்த சீசர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லி இங்கே சீசன்கிறதான தலைப்பிலே நான் ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை முன்பாக வைக்கிறேன். முதலாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் உலகத்திலே வந்த நாட்களிலே 5 வகையான ஊழியங்களை கொடுத்தார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இப்படியாக 5 விதமான ஊழியங்களை கொடுத்தார். அதை எப்படி கொடுத்தார் என்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம், சீசர்களிலிருந்து அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார் சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சீசர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரவன்களை காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், கிறிஸ்தவனை வாழ்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதனாலே நாம் ஒரு சீசர்களை மாறிவிட முடியாது. அதற்கு ஆண்டவர் ஒரு சில தகுதிகளை வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களை வாசியுங்கள். இங்க பார்க்கும்போது அவன் தன்னைத்தான் வெறுக்கிறது மாத்திரமல்ல, சிலுவை சுமக்கிறது மாத்திரமல்ல, அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். இங்கே பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்கிறது சொன்னால், நம்முடைய இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்மை மிஞ்சி நாம் யாரிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துகிறோம், உலகத்தில் அன்பு செலுத்துகிறோமா இல்லை ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா என்கிற ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். தன் தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, சகோதரிகளையாவது தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், நாம் அவளை வெறுக்காவிட்டால் என்று சொல்லும்போது அவரிடத்தில் அன்பு கூறுகிறதை காட்டிலும் நம் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறோமா என்று சொல்லுவதை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 27ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் நம்மளுக்கு வருகிற இச்சையான காரியங்கள், மாம்சீகத்துக்கான காரியங்களிலே நாம் உலகத்தை மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது நாம் ஆண்டவருக்கு சீசனா இருக்க முடியும். அதே 33ஆம் வசனங்களை வாசிங்க. இங்க சீசனை குறித்த அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். உண்டானவர்கள் எல்லாவற்றையும் வெறுத்து விடும் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் வெறுத்து விட்டு ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது அங்கே ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்ல தேவனாய் காணப்படுகிறார். நம்ம நினைப்போம் இயேசுவுக்கு 12 சீசர்கள் தானே இருந்தாலும் சொல்லி நம்ம அநேகம் நினைப்பதுண்டு. ஆனால் இயேசு அந்த 5 வகையான ஊழியத்திற்கு இந்த தீர்க்கதரிசிகள் பிரிக்கும் போது சீசர்களில் இருந்துதான் அவர் அந்த அப்போஸ்தலர்களை பிரித்தெடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்கள். போதும். இங்க பாருங்க, லூக்கா 6ஆம் 17ஆம் வசனம் பார்க்கும்போது சீசர்களில் அநேகம் இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 28:19 வாசிங்க. இன்றைக்கு இந்த பாலிபராக வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம என்ன பண்ணன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஞானஸ்தானம் கொடுக்கல, முதலாவது அவர்களை சீசர்களாக்கி அதன் பிறகு ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 6:1. போதும் பாருங்க, இங்க சீசர்கள் பெருகினாலும் சொல்லி பார்க்கிறோம். அங்க நாம் நினைப்பதுண்டு, நம்முடைய அறியாமை இருக்கலாம், ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் மொத்தம் 12 சீசர்கள் தான் இருந்தாலும் சொல்லி இங்க சீசர்கள் பெருகினாலும் சொல்லி பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது சீசர்கள் தொகை வாசிங்க.
பார்க்கும்போது சீசர்கள் பெருகினார்கள் என்றல்ல, சீசர்கள் தொகை மிகவும் பெருகிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம விழுந்த கடமை நாம் சுவிசேஷம் அறிக்க வேண்டியது. சுவிசேஷம் அறிவிக்கிற மாத்திரமல்ல, அவர்களை சீசர்களாய் மாற்ற வேண்டியது. சீசர்களாய் மாற்றி ஆண்டவர் எப்படி வழி நடந்தாரோ அவருடைய அடிச்சோடு நாம் பின்பற்றி செல்லும்படி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து செல்லிருக்கிறார். மாதிரியை பின்பற்றி நான் செல்லும்படி நமக்கு அவர் இப்படியாக இந்த காரியங்களை சொல்கிறார். வசனத்தை போதித்து சீசர்களாக்கி அவர்களை பிதாகுமார் பரிசுத்த நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:26 பார்க்கும்போது சகோதரர்களை மாத்திரமல்ல, அங்கு பார்க்கும்போது சகோதரிகளையும் அவர் சீசிகளாய் மாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 9:36. அப்போஸ்தலர் 9:36 போதும் பாருங்க. இங்க இன்றைக்கு வந்திருக்கிற சகோதரர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த வேலையில் இருக்கிறோமோ, எந்த குடும்பங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களை சீசர்களாய் வைத்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வு, நாம் சீசன் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்து விட்டால் அந்த தேவனுடைய வார்த்தை சுவிசேஷிக்க பிரசங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:26. இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல, சீசர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்களான பெயர் வழங்கப்பட்டன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சீசர்களுக்கு கிறிஸ்தவர்களான பெயர் வழங்கப்பட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சீசர்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் வந்த வழி பாரம்பரியம், பிறந்த நம்மை வழிநடத்தினவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நாம் பிறந்த குடும்ப கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவன் சீசனா இருக்கிறானா என்று சொல்லி நாம் முதலில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சீசன் அதற்குரியான தகுதிகள் நாம் வாசிப்பதே மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் சொல்ல கடவுள் சொல்லி பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது 17ஆம் வசனத்திலே நாம் அறிந்த காரியங்கள் தான். நான் கொஞ்சம் ஸ்பீடா போகிறேன். 17ஆம் வசனத்திலே இப்படியா சொல்லுகிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சொந்தரிக்கும் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு சீசன் தான், ஆண்டவரை பின்பற்றுகிறவன் தான். ஏனென்று சொன்னால் மார்க் 10:19 பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கற்பனையும் கை கொண்டு இருக்கிறான். சிறு வயது முதல் 21ஆம் வசனம் பார்க்கும்போது 20ஆம் வசனம் பார்க்கும்போது சிறு வயது முதல் ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 21ஆவது வசனத்தை வாசியுங்கள். இதை பார்க்கும்போது நாம் சீசன் என்று சொல்லுகிறோம், சீசனா இருக்க ஆசைப்படுகிற இயேசுவை பின்பற்றுகிறோம். ஆனால் நாம் நம்மிடத்தில் ஒரு குறை உள்ளதை நாம் அறியாமல் காணப்படுகிறோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் சொல்லி யாக்கோபு 1:12 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்குரியவர்கள். அதே மார்க் 10:22 பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் மனமடிந்து துக்கத்தோடு கடந்து சென்றான் சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 2:15 பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் சொல்லி உலகத்தை வெறுத்து விட்டு உலகத்தை பின்னாக தள்ளிவிட்டு 1 யோவான் 2:17 சொல்லப்பட்டது போல உலகமும் அதன் நிச்சயங்களும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் செய்வதுள்ள நிலைப்பால் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சீசன் என்பவன் எந்தெந்த காரியங்களை வெறுக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்களை விட வேண்டுமோ விடும்போது ஆண்டவன் நம்மை உயர்த்தி வைக்க நல்ல தேவனாய் காணப்படுகிறார். மத்தேயு 6:19 சொல்லப்படுகிறது பார்க்கிறோம், பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லி. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்திலே ஆண்டவருடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஒரு சீசனாய் இருக்கிறவன் சுவிசேஷத்தை எந்த இடத்தில் வெட்டப்படாதபடி அந்த ஜபத்திலே சொன்னது போல, இது மிஷனரி தாட்ல சொன்னது போல, நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஆத்மா மரணித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பதிலளிக்க வேண்டிய நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். மத்தேயு 16:26 இப்படியா சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? இன்றைக்கு நாம் இருந்த இடத்திலே ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆத்மா இன்றைக்கு எடுபட்டு போனால் நாம் அடுத்த நிமிடம் எங்கே இருப்போம் சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. இங்கிலாந்து தேசத்திலே ஸ்டீட்டி ஸ்ட்ரெட் என்கிறதான ஒரு தேவ மனிதர்
பிரபலமான கிரிக்கெட் வீரர். அவர் அந்த இடத்துக்கு வருவது எவ்வளவு ஆயத்தப்பட்டிருப்பார், எவ்வளவு அவர் தகுதிப்படுத்திக் கொண்டிருப்பார் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொன்னால் அது எவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய இடம், எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு இடம். அந்த இடத்தை பிடிப்பதற்கே அநேகர் போட்டி போட்டுக் கொண்டு காணப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட உயரியதான ஒரு கிரிக்கெட் கேப்டன் என்கிற பதவியையே 1882 ஆண்டு உதறி போட்டு ஆண்டவரை பணிக்காய் வந்தவர் DL மூடி என்கிறதான தேவமனிதனுடைய ஒரு மீட்டிங்கிலே தொடப்பட்டவராய் அப்படியாய் 1883 ஆண்டு தனக்குரிய எல்லா சொத்துக்களையும் தனக்குரிய எல்லா செல்வங்களையும் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றின ஒரு தேவ மனிதர் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் அன்றைய நாளில் 1883 ஆண்டு அவருடைய செல்வங்கள் சொத்து மதிப்புகள் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 30 லட்சம், அது இங்கிலாந்தின் பண மதிப்பில் 29,000 பவுண்டுகள் சொல்லி பார்க்கிறோம். எல்லா பண காரியங்களையும் எப்போ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வந்தாரோ, அவர் சீசர்ங்கிற உணர்வு அவருக்குள்ள வந்ததோ, நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதான உணர்வு அவருக்குள்ள வந்ததோ, அவர் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவருடைய பாதப்படி வேண்டியிலே கொண்டு வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னோட உடன் கிரிக்கெட் விளையாடுற எல்லாரையும் அவர் என்ன பண்ணாங்கன்னா DL மூடி கூட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். இன்றைக்கும் நம்முடைய உடன்பணி இருக்கிறவர்கள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் சந்திக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே எப்படியாகிலும் ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை காணப்பட வேண்டும் என்றால் சீசன்கிறதான உணர்வு நமக்குள்ளாய் வர வேண்டும். தாங்களை வெறுத்து ஆண்டவருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓடுகிற அந்த ஓட்டம் ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு நாம் நிதானமாய் அதை காரியத்தை நிதானித்து அறிந்து அதில் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி அர்ப்பணித்தார் சொன்னால், மிகவும் செல்வந்தரான அந்த மனிதர் என்கிற மனிதர் 10 ஆண்டுகள் சைனா தேசத்துக்கு சென்று அங்கே ஊழியம் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அற்புதமாக 6 ஆண்டுகள் இந்திய தேசத்திலே நீலகிரி மாவட்டத்திலே வந்து ஊழியம் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். இந்த தேசத்துல வந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் விலகினப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். நிமோனியால பாதிக்கப்பட்ட நிமித்தம் தொடர்ந்து ஊழியம் செய்யாமடி திரும்பவும் அமெரிக்க தேசத்துக்கு சென்று அங்கே ஊழியம் செய்தார். அங்கே பாவத்திலே மரித்துக் கொண்டு காணப்பட்ட அநேகரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தினார் சொல்லி பார்க்கிறோம். அற்புதமாக அவருடைய சரீரம் பலகீனம், ஆனால் அங்கே நரமாம்சம் சாப்பிடுகிற ஆப்பிரிக்க தேசத்திலே சுவிசேஷர்கள் தேவை என்கிற அந்த சூழ்நிலையிலே அறிவிக்கப்பட்ட போது அவர் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி முன்பதாக வந்தார். அப்பொழுது அங்குள்ள மிஷனரி அந்த ஊழியத்தை நடத்துகிற ஸ்தாபனங்கள் சொன்னார்கள், இல்லை உன்னுடைய சரீரம் அது ஒத்துழைக்காது, நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அதை பொருட்படுத்தாபடி என்னை அழைத்தவர் தேவன், நான் ஆடுகளத்திலே வேலை பணி செய்து பாட்டிலே என்னுடைய தேவனுடைய பணித்தளத்திலே சென்று ஆண்டவருக்காய் மறிப்பதையே நான் முதன்மையாக காரியங்கள் சொல்லிட்டு அவர் அப்படியே சென்று அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே 23 ஆண்டுகள் ஊழியர் சொல்லி பார்க்கிறோம். நரமாம்சம் சாப்பிடுகிற மனிதர்கள் இந்த மனிதனை பார்த்த உடனே ஓடி வந்து சாப்பிடுறவங்க வந்து பார்த்தால் இது எலும்பும் தோலுமா இருக்கிற அந்த மனிதனை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி விட்டு போறார்கள். இந்த நாட்களிலே நமக்கு ஏதோ ஒரு பலகீனம், ஏதோ ஒரு குறை நமக்கு காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எந்த குறை உங்களிடத்திலே காணப்பட்டாலும் அந்த குறை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவர் மாற்ற வல்ல தேவனாய் காணப்படுகிறார். அதே போல ஸ்மித் விக்கல்ஸ்வர்த் தேவ மனிதர், அநேக செல்வங்களுடையவர், படிப்பறிவு இல்லாத ஒரு தேவ மனிதர். அவர் ஆண்டவர் அழைக்கப்பட்ட போது தாழ்மையாக வந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்த தேவ மனிதன், அநேகரை உயிரோடு எழுப்பின தேவ மனிதன். ஆனால் அவர் மரிக்கும் போது அவருக்கு இன்றைய நாட்களில் பார்க்கும் அவருக்கு சொந்தமாக கல்லறை கிடையாது. அவருடைய எல்லா செல்வத்தையும் அவர் யாருக்காக கொடுத்தான்னு சொன்னார், அவர் சுவிசேஷ ஊழியர்களுக்காக கொடுத்து விட்டு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் சொல்லி பார்க்கிறோம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நம்மளுக்கு பணம் கொடுக்க முடியாது, இல்லை நம்மளால் அந்த நேரத்தை செலவு பண்ண முடியாது என்று சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளுடைய முழங்கால்களை தாழ்த்தி ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் நம்முடைய அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காய் அந்த பணித்தளத்தில் இந்த வேலை செய்கிற மிஷனரிகளுக்காய் நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்ல தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அடுத்ததாக பார்க்கும்போது நாம் முன்வைத்த காலை எப்போதுமே பின் வைக்க கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இங்கே ஒரு சீசன் அவன் ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன்னு சொல்லுகிறான். ஆனால் சூழ்நிலை மாறும்போது ஆண்டவரை விட்டு பின்மாறுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே பார்க்கும்போது
சீமோன் பேதுரு சொல்லுகிறான், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 1 to 12 வசனங்களை பார்க்கும்போது, ஆண்டவரோடு கூட இருந்தவன் அவனுக்கு அந்த ஆண்டவர் அவனுடைய படகுல உட்கார்ந்து அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து அதன் பிறகு அவர்கள் ஒன்று மகப்படவில்லை, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்று மகப்படவில்லை என்று சொன்னபோது, உங்கள் வலைகளை போடுங்கள், நான் கிளியத்தக்கதாய் தருவேன் சொல்லி ஆண்டவருடைய அற்புதங்களையும் வல்லமைகளையும் கண்ணார கண்டவன். 10வது வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:10. பதினொன்றாவது வசனம். இங்கே பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவன் திரும்பவும் மீன் பிடிக்க சென்றான் சொல்லி. ஆனால் அதற்கு கீழதாக உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து வந்தது என்று சீசர்களை பார்த்த பின்னதாக வலை கிளைத்தக்கதை அங்கேயும் மீன்கள் பெற்றாலும் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஒரு பின் மாற்றம் இவனுக்குள்ளாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். யோவான் 21:3 பார்க்கும்போது, இயேசுவை பின்பற்றுவோன் சீசன். எல்லாவற்றையும் விட்டு பேதுரு திரும்பவும் படகை எடுக்க போகிறான். இந்த நாட்களிலே நாம் என்னென்ன காரியங்களை விட்டு வந்தோமோ, சீசராயிட்டோம், ஆண்டவருக்குள்ளாய் வந்து விட்டோம் என்று சொல்லி என்னென்ன காரியங்களை விட்டு வந்தோமோ, ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறோம், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் சொல்லிட்டு என்னென்ன காரியங்களை விட்டு வந்துவிட்டோமோ, ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்கு உள்ளாய் காணப்படுமானால் இந்த நாட்களிலே எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு உரைக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு தடுமாற்றம் நமக்கு அது நிமித்தம் வருகிறதாய் காணப்படுகிறது. குருவாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், இனி நமக்கு அவன் நிமித்தம் என்ன கிடைக்க போகிறது என்று சொல்லி அவனுக்குள்ள அவனுடைய எதிர்காலம் என்ன, வாழ்வோ சாவோ, என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவன் என்ன தீர்மானம் எடுக்க முடியாதபடி திணறிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தானியலை போல எடுக்கிற தீர்மானத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். தானியல் 1:8 சொல்ல வசனத்தை பார்க்கும்போது, அவன் ராஜாவின் போஜனத்தையாவது ஒரையும் தொடுவதில்லை சொல்லி அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டான். அதே போல தானியல் 3:17-18 பார்க்கும்போது அங்கு அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார், வாலிபர்கள் சாத்ரா மேசக் ஆபேத்நேகோ அவள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியான தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ள வல்லாமல் நீ நிறுத்தின அந்த சிலையை தொழுது கொள்ள சொல்லிட்டு தீர்மானமா இருந்தார்கள். நாம் எடுக்கிற தீர்மானம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒன்று விட்டு வந்த காரியங்கள் இந்த நாட்டில் நம்மை உறுத்தமானால் அதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கு வாசியங்கள் 19-21. இங்கே பார்க்கும்போது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவை குறித்து பார்க்கலாம். எலியாவின் சீசன் தான் எலிசா. இங்கே பேதுருவை போல இயேசுவை எப்படி பேதுரு பின்பற்றி வந்தானோ அதே போல எலியாவின் சீசன் தான் எலிசா என்று பார்க்கிறோம். இவன் யார்? இவன் ஒரு விவசாயி. அவன் உழுது கொண்டிருக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19-21 பார்க்கிறோம். ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சிகளாக சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் பேதுரு படகை கரையில விட்டு வந்தான், திரும்ப போய் எடுத்தான் சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்திலே எலிசாவை குறித்து பார்க்கிறோம். அவன் விட வேண்டிய காரியங்கள் என்னென்ன விண்டோ, அவனுக்கு இருந்த ஏர்மாடுகள் இருந்த ஒரே ஏர்மாடுகளை விட்டு அதை அடித்து விட்டான். அது மாத்திரமல்ல, அந்த ஏரின் மரமுட்டுகளால் அதை எரித்து அவைகளினால் இறைச்சியை சமைத்தான் சொல்லி பார்க்கிறோம். எலிசாவுக்கு இங்கு வாழ்வாதாரம் என்று ஒன்று கிடையாது. அடுத்து என்ன செய்வோம் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சீசன் என்கிற அந்த ஒரு காரியத்தை உணர்ந்தவனாய் சொல்லுகிறான்,
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடைய ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அந்த காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை நாடி தேடி ஓடி வாருங்கள். அது எலியாவை போல எலிசாவை போல எரிக்க வேண்டிய காரியங்களை எரித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை பின்பற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். பேதுருவை மாதிரி அங்கே கடற்கரையில் வைத்து விட்டு திரும்பவும் போய் அதை எடுக்கிறது அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு உள்ளத்திலே நம் மனதிலே காணப்படுமானால் அந்த காரியங்களை நாம் வெறுத்திட வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. எபேசியர் 4:22-24 சொல்லப்படுகிறது, பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிதாக மனுஷனை தரித்துக் கொள்ளும் சொல்லி பார்க்கிறோம். கொலைசியர் 3:11 வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற என்னென்ன காரியங்களை விட வேண்டுமோ விட்டு நீங்கள் உள்ளத்திலே புதிதாக மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சிலுவையை சுமப்பதனால நமக்கு அநேக மேன்மைகள் உண்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:30 பார்க்கும்போது அறியாமலே காலங்களிலே தேவன் காணாமல் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:20 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:30 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3:20 சொல்ல இருக்கிறது மனம் திரும்பி குணப்படுங்கள் சொல்லி. அப்போஸ்தலர் 17:30 சொல்ல மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே இயேசுவை பின்பற்றுகிறேன் சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கின்ற ஒரே ஒரு காரியம், என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லை, என்ன காரியம் என்னிடத்தில் காணப்படுகிறது, நான் விட்டு உம்மை பின்பற்ற உம்மிடத்துல சமூகத்துல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம் தாழ்த்த வேண்டிய நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சீசர்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 1 சீசர்களை தேர்ந்தெடுத்து மத்தேயு 10 1 அவர்களுக்கு பிசாசுகளை துரத்தும் வியாதிகளை விரட்டும் அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சீசர்களாய் மாறும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வரங்களை தர வல்ல தேவனாய் காணப்படுகிறார். நாம் யாரிடத்தையும் நாடி தேடி போக வேண்டிய காரியமில்லை, எந்த போதனையும் தேட வேண்டிய காரியமில்லை. உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி சீசர்களாய் உண்மையாய் வாழும்போது ஆண்டவர் நம்ம கிருபை தர தேவனாய் வல்ல தேவனாய் காணப்படுகிறார். மத்தேயு 19:27-28 பேதுரு சொல்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. பார்க்கும்போது மர்ஜன்ம காலத்திலே 12 கோத்திரங்கள் நியாயம் இருக்கிற 12 சிங்காசனங்களில் வீட்டுக்கிறவர்களாய் அவளை நியமிப்பேன் சொல்லி பார்க்கிறார். சீசன் என்பவன் கனி கொடுப்பவன், சீசன் என்பவன் உபதேசத்தில் நிலைத்திருப்பவன், சீசன் என்பவன் அன்பாய் இருப்பவன், சீசன் என்பவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்பவன், சீசன் என்பவன் மனத்தாழ்மை அணிந்து கொள்பவன். அல்லேலூயா. ஆண்டவரும் நமக்கு அநேக அடிச்சுவடுகளை வைத்து போறான்னு சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 வாசியுங்கள். அல்லேலூயா. நமக்கு தாழ்த்துகிற அனுபவம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளான எண்ணங்கள், உள்ளான மாம்சம், உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விடுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் ஒரு சீசனுக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுதால் இதில் என்ன குறை காணப்படுகிறது என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 6:14 அப்போஸ்தலர் பவுல் அதே பவுல் சொல்லுகிறான், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் யாருக்கு அறைந்திருக்கிறோம்? உலகத்துக்கா? இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கா? எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம்? அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி நாம் எதற்கு ஓடுகிறோம்? அந்த ஓட்டம் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்படுகிறதா? எபிரேயர் 11 24-26 வசனங்கள் 24-26 வசனங்களை பார்க்கும்போது மோசே ஆண்டவருடைய சிலுவை சகித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி சகித்தான்னு சொன்னால், அவன் அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து ஒரு ராஜாவின் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன், எகிப்தின் செழுமையான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டியவன் எல்லாவற்றையும் விட்டு அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் அலைந்து திரிந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டு அதே போல அங்க பார்க்கும்போது எகிப்தில் உள்ள அந்த ஜனங்களை அடித்தவன் சொல்லி பார்க்க அவ்வளவு முரட்டாட்டம் உள்ள மனிதன்.
ஆண்டவர் எப்படி மாற்றினார் சொன்னார், ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாய் மாற்றினார். ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் அப்படியாய் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கிருபை கொடுத்தார். ஒரு வாசியங்கள் 24 எபிரேயர் 11 அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். சிலுவை சுமக்கிற அனுபவம் காணப்பட வேண்டும். ரோமர் 7:15 இப்படி சொல்லுகிறோம், அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நான் விரும்புகிறது செய்யாதபடிக்கு வெறுக்கிறதையே செய்கிறேன்னு சொல்லி. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாய் காணப்படுமானால் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புரவாகி விடுதலை பெறும்படியாய் நாம் நம்மை நாமே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 101:3 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன்னு சொல்லி. சங்கீதம் 119, 104 மற்றும் 128 வசனங்களை பார்க்கும்போது எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டகம் பண்ணுதல், பொய் பேசுகிற காரியங்கள், வீணான சிந்தனைகள், துன்மார்க்கமான ஆலோசனைகள், வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் தாவீது வெறுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் நமக்குள்ளாம் இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் வெறுக்க வேண்டுமோ, எந்தெந்த காரியங்கள் சுமக்க வேண்டுமோ அந்த காரியங்களை வெறுத்து விட்டு சுமக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவருக்காய் நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறதான சிந்தை நமக்குள்ளாய் வரும்போது ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்ல தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம் எதிர்பார்ப்புக்கு மேலாய் எப்படியாய் அந்த மிஷனரியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்து ஒத்தாசை பண்ணாரோ நம்மளால எல்லா காரியங்களும் விட்டு போக முடியாது. ஆனால் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் உள்ளத்தில் உணர்ந்தவளாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து ஒப்பு கொடுக்கும் போது நம்ம உயர்த்த வல்ல தேவனாய் காணப்படுகிறார். எரேமியா 15:17 சொல்லப்படுகிறது, பரியாசக்கார உட்கார கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கழிவுறதில்லைன்னு சொல்லி. சிலுவை சுமப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வெறுக்க வேண்டிய காரணங்களை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு சாட்சியாய் இந்த இதே போல வருகிற சகோதரர்களுக்கு, புதிதாக வருகிற சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி சீசியாய் வாழ்ந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாய் இந்த சபையிலே ஒரு ஐக்கியத்தையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய சாந்த குணத்தையும் சகித்துக் கொள்வதிலையும் அப்படியே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை மக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை மக்காய் பாடி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 நல்ல ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். அதனால கூட ஆக்சுவலி நம்ம குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த வேண்டியது நேரம் குறைவாக இருக்கிறது. ஏன்னா 2 மணிக்கு தெலுங்கு ஆராதனை இருக்கிறது. சுதந்திரமாக நாம் ஆராதித்தோம், அதே போல் அவர்களும் சுதந்திரமாக ஆராதிக்கணும். அதனால் இறுதி ஜெபத்தை நிறைவேற்றும்படி சகோதரன் ஜெயசேகர் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களிலும் இப்படியாய் கூடி ஆராதிக்கும்படியாய் கிருபைகளை பாராட்டி இருக்கிறார்கள்.
அநேகருக்கு கூடுவதற்கு இடமல்ல பிரியமானவர்களே. விடுதலையோடு ஆராதிப்பதற்கு அந்த ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். காலையில சகோதரர் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆராதனை நடத்தினோம். வாலிப சகோதர சகோதரிகளாய் இந்த நாளில் ஒரு ஆராதனை நடத்திருக்கோம். மீண்டும் ஒரு ஆராதனைக்காக கூட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே 3 ஆராதனைகளே இந்த தேசத்திலே நடத்துவது என்பது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அதை கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்து நாளை கரங்களை தட்டி நம்ம கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். தகப்பனே, எங்கள் சபையிலே வாலிப சகோதர சகோதரிகளாக கூடி இந்த நாளிலே இந்த ஆராதனையை நடத்தும்படியாய், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்கும்படியாய், வருகின்ற ஒரு தலைமுறையை உன் நாமத்தின் மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் பிள்ளைகளுக்கு பாராட்டின இரக்கங்கள் கிருபைகளை நினைத்து உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அந்த ஒரே இந்த நாட்களிலும் பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்ட தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆராதனை நடத்தின சகோதரனையும் அந்த ஒரே மிஷினரி வழிகளை பற்றி பகிர்ந்து கொண்ட அந்த சகோதரனையும் அப்பா, ஜெபித்த சங்கீத பகுதியை வாசித்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட இந்த ஆராதனைக்கு துணையாய் இசைக்கருவிகளை வாசித்த ஒவ்வொருவர் மீதும் உன் அன்பின் கரம் நிறைவாய் இருந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் தாமே நீர் மகிமைப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களுக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நடத்த இதற்கென்று ஜெபித்த அந்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பொருட்படுத்தி நடத்தின வாலிபர் தலைவருக்காக கூட நன்றி என்று சொல்லுகிறோம். மகனோடும் மகன் குடும்பத்தாரோடும் ஒரு கிருபை இருந்து நிறைவாய் தாங்கட்டும். இன்னும் அநேக ஊழியங்களை இந்த சபையிலே செய்து நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் தாமே இரக்கம் கிருபை பாராட்டுங்க. இதை இந்த நாளில் இந்த கூட்டங்களுக்காய் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்கு ஆகாரங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்த அந்த குடும்பத்தை கூட தாழ்த்தும் கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பெயர் வெளியே தெரியக்கூடாதுன்னு நாங்கப்பா நீர் அறிவீர். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்திற்கு நீர் கொடுத்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக தாழ்த்தும் கரத்தில் கொடுக்கிறோம். செய்யப்படுற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம். வருகின்ற காலங்களிலே எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஊழியங்களிலே பங்கெடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும்படியாக மீண்டும் ஒரு விசை தாழ்த்தி அவர்களை கரத்திலே கொடுக்கிறேன். நீ தாமே மகிமைப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம்ம பிரியமான அனைவரோடும் விசேஷமாக இந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து காப்பதாக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தர் தாமே கிருபை புரிவாராக. மாலை நேரத்திலும் சபையில் ஆராதனை உண்டு. முடிஞ்சவர்கள் பங்கெடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.